அன்பான ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். பக்திக்கு எல்லையே இல்லை என்பார்கள். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் நம் கண்ணப்ப நாயனார். ஈசனுக்காக தன் கண்களையே அள்ளி கொடுத்த அந்த மகா பக்தனின் கதையைத்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். முன்னொரு காலத்தில் திண்ணன் என்ற வேடுவ குல இளைஞன் காட்டில் வேட்டையாடச் சென்றான். அங்கே காளஹஸ்தி மலையின் மேல் ஒரு சிவலிங்கத்தை கண்டான். அந்த ஈசனை கண்ட மாத்திரத்திலேயே அவனுக்குள் சொல்ல முடியாத பக்தி பிறந்தது. அன்று முதல் ஈசனுக்கு தினமும் வாயில் நீர் சுமந்து வந்து அபிஷேகம் செய்வதும் தான் வேட்டையாடிய மாமிசத்தை அன்போடு படைப்பதும் அவனது வழக்கமாக மாறியது. திண்ணனின் தூய்மையான பக்தியை உலகிற்கு உணர்த்த ஈசன் ஒரு திருவிளையாடலை தொடங்கினார். ஒரு நாள் சிவலிங்கத்தின் வலது கண்ணில் இருந்து திடீரென இரத்தம் வடியத் தொடங்கியது. அதை கண்ட திண்ணன் பதறிப்போனான். மூலிகைகளை போட்டு பார்த்தான், இரத்தம் நிற்கவில்லை. ஈசனின் வலது கண்ணில் வடியும் இரத்தத்தை தடுக்க சிறிதும் யோசிக்காமல் தன் அம்பால் தன் சொந்த வலது கண்ணை தோண்டி எடுத்து ஈசனின் கண்ணில் அப்பினான். இரத்தம் நின்றது. ஆனால் சோதனை அங்கேயும் முடியவில்லை. அடுத்த கணமே ஈசனின் இடது கண்ணிலும் இரத்தம் வடியத் தொடங்கியது. இப்போது திண்ணன் கலங்கவில்லை. தன் இடது கண்ணையும் தோண்டத் துணிந்தான். ஆனால் இரண்டு கண்ணும் போய்விட்டால் சிவலிங்கத்தில் கண் எங்கே இருக்கிறது என்று தெரியாமல் போய்விடும் என்பதால் தன் இடது காலின் கட்டைவிரலை ஈசனின் இடது கண்ணில் அடையாளமாக வைத்துக்கொண்டு தன் மற்றொரு கண்ணையும் தோண்ட அம்பை எடுத்தான். தன் பக்தனின் இந்த உச்சக்கட்ட தியாகத்தை கண்ட கைலாயநாதன் லிங்கத்தில் இருந்து கரம் நீட்டி திண்ணனின் கையை பற்றினார். நில்லு கண்ணப்பா, நில்லு கண்ணப்பா என்று அன்போடு அழைத்து அவனுக்கு இரு கண்களையும் மீண்டும் தந்து நாயன்மார்களில் ஒருவராக தன் அருகிலேயே வைத்து கொண்டார். அன்று முதல் திண்ணன் கண்ணப்ப நாயனார் என்று அழைக்கப்பட்டார். ஈசனுக்காக தன் கண்களையே தந்த கண்ணப்பரின் பக்தி உங்களை நெகிழச் செய்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து நம் 7 ஸ்டோரிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் நமச்சிவாய.